ஒன் பிளஸோட அடுத்த ஃபோன் எப்படி இருக்கும்னு ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு நாம பார்க்க போறது வரப்போற ஒன் பிளஸ் 15R பத்தி தான். ஒரு முழு அலசல். இது உண்மையிலேயே ஒரு வேல்யூ சாம்பியன் அப்படின்ற பேருக்கு தகுதியானதா இருக்குமா? யோசிச்சு பாருங்க, ஒரு டாப் அண்ட் ஃபிளாக்ஷிப் ஃபோன்ல இருக்கிற அத்தனை பவரும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா விலை மட்டும் பாதிக்கு பாதி கம்மியா இருந்தா செமையா இருக்கும்ல. ஒன் பிளஸ் 15R சரியா அதை தான் பண்ண முயற்சி பண்ணுது. ஆனா அவங்களோட முயற்சி ஜெயிக்குதா இல்லையா அதை நாம தான் கண்டுபிடிக்கணும். ஒன் பிளஸோட இந்த ஆர் சீரிஸ் ஃபோன்களுக்கே ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அதாவது கம்மி விலையில ஆனா பெர்ஃபார்மன்ஸ்ல சமரசமே இல்லாம ஒரு பவர்ஃபுல் அனுபவத்தை கொடுக்கறது. இந்த 15R அந்த வாக்குறுதியை காப்பாத்துதா? வாங்க பார்க்கலாம். அவங்களோட கோல் ரொம்ப சிம்பிள். பெர்ஃபார்மன்ஸ், டிசைன், பேட்டரி இதுல எதுலயுமே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஆனா விலைய மட்டும் கரெக்டா கட்டுக்குள்ள வைக்கணும். சொல்லப்போனா இதுதான் இந்த ஃபோனுக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால்னே சொல்லலாம். சரி, இந்த பெரிய வாக்குறுதியை காப்பாத்துறதுக்கு ஒன் பிளஸ் 15R ஒரு 3 முக்கியமான விஷயங்களை நம்பியிருக்கு. சொல்லப்போனா இதுதான் இந்த ஃபோனோட 3 தூண்கள். அது என்னென்னு இப்ப பார்க்கலாம். ஓகே, இந்த ஃபோனை ஒரு பவர் ஹவுஸ்னு சொல்றாங்களே, அப்படி சொல்றதுக்கு என்ன காரணம்? வாங்க வேகமா ஒரு ரவுண்ட் ஸ்பீடு வருவோம். முதல்ல இந்த ஃபோனோட இதயம், அதோட ப்ராசஸர். இது ஒரு டாப் கிளாஸ் ஃபிளாக்ஷிப் கிரேட் ப்ராசஸர். இதனால என்ன ஆகும்னா, நீங்க எவ்வளோ ஹெவியா கேம்ஸ் விளையாடினாலும் சரி, இல்ல ஒரே நேரத்துல 10 ஆப்ஸை மாத்தி மாத்தி யூஸ் பண்ணாலும் சரி, ஃபோன் கொஞ்சம் கூட திணறாது, படுவேகமா இருக்கும். அடுத்து டிஸ்ப்ளே. சும்மா சொல்லக்கூடாது, ஒரு பிரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ். இதுல இருக்கிற 120 ஹெர்ட்ஸ் அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் தான் ஹைலைட். அடாப்டிவ்னா என்ன தெரியுமா? நீங்க வேகமா ஸ்க்ரோல் பண்ணும்போது ஸ்கிரீன் அப்படியே வெண்ண மாதிரி ஸ்மூத்தா இருக்கும். அதே நேரம் நீங்க சும்மா ஒரு போட்டோவை பார்த்துட்டு இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா ரிஃப்ரெஷ் ரேட்டை குறைச்சு பேட்டரியை மிச்சப்படுத்தும். இது ஒரு ஸ்மார்ட்டான விஷயம் இல்ல? அடுத்தது பேட்டரி. நம்பரை பாருங்க, 7400 mAh. அடேங்கப்பா, இது வெறும் பேட்டரி இல்ல, கையிலேயே ஒரு குட்டி பவர் பேங்க் வச்சிருக்க மாதிரி. ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் போட்டிங்கன்னா போதும், எவ்வளோ ஹெவியா யூஸ் பண்ணாலும் 4 முழுக்க சார்ஜ் பத்தின கவலையே வேண்டாம். சரி, இவ்ளோ பெரிய பேட்டரி இருந்தா சார்ஜ் பண்ண ரொம்ப நேரம் ஆகுமேன்னு யோசிக்கிறீங்களா? அங்கதான் ட்விஸ்ட். 100 வாட் சூப்பர் வோக் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. நீங்க ஒரு காஃபி குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள ஃபோன் மறுபடியும் ஆட்டத்துக்கு ரெடி ஆயிடும். அவ்வளோ வேகமா சார்ஜ் ஏறிடும். ஓகே, பெர்ஃபார்மன்ஸ், பேட்டரின்னு எல்லாம் சூப்பர். ஆனா ஒரு நல்ல ஃபோனுக்கு கேமரா ரொம்ப முக்கியம் இல்லையா? வாங்க கேமரா எப்படி இருக்குன்னு பாப்போம். இதுதான் இந்த ஃபோனோட கேமரா ஹார்ட்வேர். இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது அந்த 50 மெகா பிக்சல் சோனி சென்சார், அதோட OIS, அதாவது ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க லேசா கையாடினாலும் இல்ல நடந்துட்டே வீடியோ எடுத்தாலும் போட்டோவோ வீடியோவோ ஷேக் ஆகாம எக்தம் தெளிவா இருக்கும். நைட் போட்டோகளுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். நல்ல கேமரா சென்சார் மட்டும் இருந்தா போதுமா? அதை சரியா இயக்குறதுக்கு ஒரு ஸ்மார்ட்டான சாஃப்ட்வேர் வேணும்ல? அதுவும் இங்க இருக்கு. நைட் மோடு, சீன் ஆப்டிமைசேஷன். இது என்ன பண்ணுனா, நீங்க போட்டோ எடுக்கிற சூழலுக்கு ஏத்த மாதிரி தானாவே செட்டிங்ஸை மாத்தி பெஸ்டான அவுட்புட்டை கொடுக்கும். நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபரா இருக்கணும்னு அவசியமே இல்ல, சூப்பரான போட்டோஸ் எடுக்கலாம். சரி, ஹார்ட்வேர் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இதை எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு முழுமையான அனுபவத்தை கொடுக்கறது சாஃப்ட்வேரும் கனெக்டிவிட்டியும் தான். வாங்க அது இந்த ஃபோன்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒன் பிளஸ்னாலே நிறைய பேருக்கு ஞாபகம் வருது ஆக்சிஜன் OS தான். இது ஏன் அவ்வளோ ஸ்பெஷல்னா, தேவையில்லாத ஆப்ஸ், அதாவது ப்ளோட்வேர் எதுவுமே இல்லாம ரொம்ப சுத்தமா வேகமா இருக்கும். யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாவும் இருக்கும். அதோட பல வருஷங்களுக்கு தொடர்ந்து அப்டேட்ஸ் கிடைக்கும்ன்றது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். கனெக்டிவிட்டி விஷயத்திலையும் இந்த ஃபோன் ஃபியூச்சருக்கு ரெடியா இருக்கு. 5G இருக்கு, அதோட Wi-Fi 7 சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு Wi-Fi 7 நமக்கு பெருசா பயன்படாதுதான். ஆனா இது என்ன சொல்லுதுன்னா, அடுத்த சில வருஷங்களுக்கு இந்த ஃபோன் அவுட்டேட்டட் ஆகாது, ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃப் முதலீடு மாதிரி. சரி, ஸ்டோரேஜ் மற்றும் RAM, இதுல 2 ஆப்ஷன்ஸ் வருது. உங்க பட்ஜெட்டுக்கும் உங்க பயன்பாட்டுக்கும் ஏத்த மாதிரி நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். நீங்க ஒரு ஹெவி யூசர், நிறைய கேம்ஸ் விளையாடுவீங்க, மல்டி டாஸ்கிங் பண்ணுவீங்கன்னா 12GB RAM வேரியன்ட் உங்களுக்கு சரியா இருக்கும். இல்ல ஒரு சராசரி பயன்பாடு தான்னா 8GB RAM மாடலே போதுமானது தான் இருக்கும். ஓகே, இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ், டிஸ்ப்ளே, பேட்டரி, கேமரா எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ எல்லாரும் மனசுலயும் ஓடுற ஒரே கேள்வி, இதுக்கு எவ்வளோ விலை கொடுக்கணும்? வாங்க அந்த முக்கியமான கட்டத்துக்கு வருவோம். இந்தியாவில் இதோட எதிர்பார்க்கப்படுற விலை சுமார் 38,000 ரூபாயில இருந்து 45,000 ரூபாய் வரைக்கும் இருக்கலாம். நீங்க வாங்குற வேரியண்ட்டை பொறுத்து விலை மாறும். யோசிச்சு பாருங்க, இந்த விலைக்கு இவ்ளோ பவர்ஃபுல்லான அம்சங்கள் கிடைக்கிறது உண்மையிலே ஒரு நல்ல டீல் தான். ஆனா ஒரு நிமிஷம், இந்த விலைக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் கிடைச்சிடுமா? அங்கதான் ஒரு சின்ன கேட்ச் இருக்கு. சில விஷயங்கள்ல நம்ம சமரசம் செஞ்சுதான் ஆகணும். அது என்னன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த பேலன்சிங் ஆக்ட். ஒரு பக்கம் பார்த்தா உங்களுக்கு ஃபிளாக்ஷிப் லெவல் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு அருமையான 120 ஹெர்ட்ஸ் டிஸ்ப்ளே, அப்புறம் ஒரு பெரிய பேட்டரி கிடைக்குது. ஆனா இன்னொரு பக்கம் தண்ணிலிருந்து பாதுகாக்கிற அதிகாரப்பூர்வ IP ரேட்டிங் இதுல இல்ல. அதே மாதிரி மெமரி கார்டு போட்டு ஸ்டோரேஜை அதிகப்படுத்திக்க முடியாது. இதுதான் நம்ம செய்ய வேண்டிய சமரசம்.
இந்த சமரசங்களை வச்சு பார்க்கும்போது இந்த ஃபோன் யாருக்கானதுன்னு ரொம்ப தெளிவா புரியுது. உங்களுக்கு ஐபி ரேட்டிங், எக்ஸ்பாண்டபிள் ஸ்டோரேஜ்லாம் முக்கியம் இல்ல, ஆனா ரா பவர், ஸ்கிரீன் குவாலிட்டி, பேட்டரி லைஃப் இதுதான் முக்கியம் நினைக்கிற யூசர்களுக்கு இது ஒரு சரியான சாய்ஸ். இப்போ கேள்வி உங்ககிட்ட தான். உங்களுக்கு என்ன முக்கியம்? அசுரத்தனமான சக்தியா இல்ல சின்ன சின்ன நடைமுறை வசதிகளா? அதாவது பவரா இல்ல பிராக்டிகாலிட்டியா? OnePlus 15R பவர் யூசர்ஸ்க்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்க ஒரு பவர் யூசரா? நீங்களே முடிவு பண்ணுங்க.